சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட செல்வம் கவிதா தம்பதியினருக்கு 15 ஆண்டுகள் கழித்து இரட்டை குழந்தைகளாக பிறந்த இரு குழந்தைகளில் ஒருவர்தான் இந்த மகா ஸ்வேதா. இப்போ பாப்பாவை இங்கே எவ்வளோ நாள் ஆச்சு சேர்த்து? பாப்பா சேர்த்து 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் முடிஞ்சிருச்சுங்க சார். 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறீங்க? 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு. இங்கே வரும்போது எப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கா? வரும்போது ரொம்ப மோசமாக இருந்தா. இப்போ ஓரளவுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் கரெக்டாகிட்டு இருக்குது மூமெண்ட்டு. ஆனால் என்ன தலை நினைவு வர மாட்டேங்குது, என்னை பார்க்க மாட்டேங்கிறா. வாயிலெல்லாம் டூப் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வெந்து தீயாக வெந்துருந்துச்சு. அதை பார்த்து நான் ரொம்ப அழுதேன். இதெல்லாம் தொடச்சி நல்லா ஆயிடுச்சு. அந்த டூப் கழட்டிட்டாங்க. இப்போ வாய் வழியாக சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து ஆப்ரேஷன் சாப்பிட முடியுதா? இல்லை டியூப்பில் கொடுக்குறாங்க. டியூப் மூலமாக கஞ்சி, புரோட்டீன் பவுடரு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணி போட்டுருக்குறாங்க மாதிரி ஒன்று. மூச்சு மிஷின் வழியாக எடுத்துகிட்டு இருக்குது. சில டைமுக்கு எடுத்து விட்டு பார்க்குறாங்க. ஆனால் நேற்று ரொம்ப மோசமாயிட்டா. நான் கூடயே இருந்தேன் நேற்று. திடீர்னு சித்த நேரத்துக்குள்ளே அப்படியே துடிப்பு எல்லாமே நின்றுச்சு. நான் அப்படியே சிஸ்டரை கூப்பிடவும் எல்லாரும் வந்து கை வச்சு அழுத்தி பம்ப் பண்ணி எல்லாம் பண்ணி மறுபடியும் மீண்டும் மூச்சு வந்தது. பார்க்க முடியல எங்களால். நாங்களும் 5 லட்ச ரூபாய் இருந்ததெல்லாம் விற்று பார்த்துட்டோம். குழந்தைய விட முடியல. ரொம்ப நாள் கிருமிச்சு ரெட்டை குழந்தையாக பிறந்தது. இன்னொரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. நாங்கள் ஆஸ்பத்திரிலேயே இருக்கிறோம். எங்களாலேயே பார்க்க முடியல. எல்லா மக்களும் சேர்ந்து அண்ணனாக நினைக்கிறேன், தம்பியாக நினைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து என் குழந்தைய காப்பாற்றி எனக்கு பிச்சை கொடுத்தீங்கன்னா போதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இதுதான், எனக்கு இது ஒன்று வேண்டாம். என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. இப்போ எப்படி இருக்குமா? இப்போ கூட என் குழந்தை அப்படி தான் இருந்து வாய்க்கு போட்டாங்க. நான் வெளியே வரும்போது நாக்க கை காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களையா? அது கட்டலினா இப்படி எந்திரிக்கிறா, அடிச்சுக்கிறா, பிடுங்கிடுவான்னு சொல்லி கட்டி வச்சிருக்குது. காலை அதே மாதிரி தான் மேலே தூக்குறா, ஆனால் மடக்குறா, ஆட்டிகிட்டே இருக்கிறா. நம்ம கூப்பிட்டு இப்படி பார்த்தா பரவாயில்லையே, எந்த மூமெண்ட்ஸும் இல்லை, வாயை மட்டும் இப்படின்னு சொல்லிட்றா. டாக்டரு நினைவு இருக்குது, நீங்கள் பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசுனா கேட்க மாட்டேங்கிறா, திரும்ப மாட்டேங்கிறா. அவ்வளோ காது கேட்க மாட்டேங்குது. கேட்குமாமா, அவளுக்கு பேச வரல. அங்கே ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. அந்த சளி மாதிரி கர்றன்னு வரும். அந்த தொண்டைக்குள்ள டூப் விடும்போது என் பிள்ளை கண்ணில் தண்ணி வருது. அப்போ நினைவு இருக்கும்ல, இருக்கும் தானே. அந்த கண்ணில் தண்ணி வருது. தங்கம் அம்மா இருக்கிறேன்டா, என்னை பாருடானா கண்ணில் தண்ணி வருது. ஆனால் என் பிள்ளைனால திறந்து வாய் பேசவே முடிய மாட்டேங்குது. நானும் 1 மாதமா இங்கேயே ஆஸ்பத்திரியிலே இருந்தேன். என் குழந்தை இன்னைக்கு நல்லாயிரு, நாளைக்கு நல்லாயிரு அப்படின்னு 15 லட்ச ரூபாய் இருந்ததெல்லாம் கொட்டி செலவு பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டர் சொல்கிறாங்க, இந்த காய்ச்சல் இன்னும் நிற்கல, இந்த காய்ச்சல் சரியானதுக்கு பிற்பாடு வேறு மருந்து கொடுக்கலாமா, அது வந்து கொடுத்தா நல்லாவும்னு சொல்கிறாங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் இப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊசியாக நாங்களும் போட்டுகிட்டே வர்றோம். எல்லோரும் சேர்ந்து எதை ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக என் பிள்ளையை காப்பாற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தான் உதவி செய்யணும். பச்சை மண்ணு படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. கடவுளே, சரிம்மா, அழாதீங்க. அது என் குழந்தைய மட்டும் காப்பாற்றி கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றியா இருக்கு. சரிம்மா, அழாதீங்க, சரியாக போயிடும். ஓரளவுக்கு இப்போ புள்ள தேறிட்டு தானே வர, இன்னும் கொஞ்ச நாளில் நல்லாயிடும். நல்லாயிடும்னு சொல்கிறாங்க. ஊசி போடணுமாம்மா, வாரம் ஒரு ஊசி போடணும், அப்புறமேல் மாதம் ஒரு ஊசி போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் குறைஞ்சிருச்சா? சில இதெல்லாம் அந்த வாயில் எச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எச்சம் வரல, மூக்கில் வரும், அது வரல. இந்த வாயில் வெண்பிளான் போட்டிருந்தாங்க, அந்த இது மாதிரி போட்டிருந்தாங்க, அதையும் எடுத்துட்டாங்க. நாக்கை கடிச்சிருவான்ட்டு போட்டிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆனாங்க. ஆனால் இப்போ திருப்பி இன்னைக்கு அந்த மாதிரி ஆகும். இப்போ மறுபடியும் போட்டாங்க. நாக்கு துண்டாயிருமா, பேச முடியாத ஆயிரும், இங்கே புண்ணானா
ஆற்றிக்கலாம், ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற புண்ணை ஆற்றலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குதுங்க சார். பரவாயில்ல, முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கை கால் ஆட்டாமல் ஒரு இடத்துல பார்த்து நம்ம பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா நம்மளை பார்த்தா போதும், அவளை கொஞ்சம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மூளைக்கு தகுந்த ஊசி போடணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஊசி ரொம்ப காஸ்ட்லியான ஊசிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போட்டால் நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக மீண்டு வருவான்னு நம்பிக்கை இருக்குது. எல்லா மக்களும் அண்ணனா தம்பியா அக்காவை தங்கச்சியா நினச்சி கேட்குறேன். என் பிள்ளையை காப்பாற்றி எனக்கு பிச்சை போடுங்க, என் பிள்ளையும் இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து நல்லபடியாக கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பாப்பாவுக்கு சீக்கிரமே குணமாகும். கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கு போயிடலாமா? கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க சார். நல்லா ஆகிதான் நான் போவேன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதுக்கு தான் இதை நான் கேட்குற உதவி கேட்குறேன். திடீர்னு காய்ச்சல்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து